இருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களின் பாத கமலம் தொட்டு ஜோதிட ஆர்வலர்களின் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் முதல் திருமணமே தடையா இருக்கு. நம்ம இரண்டாவது திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது திருமணத்துக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா இரண்டாவது திருமணம் அவங்களுக்கு நடக்கும், உறுதியா இரண்டு திருமணம் நடக்கிறது எப்படி, உறுதியா நம்ம ஜீவனாம்சம்ங்கிற ஒரு விஷயம் ஜாதகத்தில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்து அனுபவப்பட்டு ஆராய்ஞ்ச விதத்தில் இந்த மேடையில் பதிவு செய்கிறேன், பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இரண்டு திருமண அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கு 25 வயசுலேயே நடக்கும், ஒவ்வொருத்தருக்கு 55 வயசில் நடக்கும், ஒவ்வொருத்தருக்கு 35 வயசில் நடக்கும், ஒவ்வொருத்தருக்கு 75 வயசில் கூட நடக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நீங்கள் பேப்பர்ல எல்லாம் பார்த்துருக்கலாம், 80 வயசில் ரெண்டாவது கல்யாணம் பண்ணார், 75 வயசில் பண்ணார், 96 வயசில் பண்ணினார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜாதகம் செயல்படாமல் நடக்காது, ஜாதகம் செயல்படாமல் நடக்காது. அப்போ இந்த இரண்டு திருமண அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் திருமணம் அங்கிறத எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன்னு 7ஆம் இடத்தை சொல்கிறோம். இந்த 7ஆம் இடம் தான் திருமணத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துது அப்படிங்கிறோம். இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறத 9வது இடத்தை நம்ம பார்க்குறோம், ஜாதகத்தில் 9ஆம் பாவகத்தை பார்க்குறோம். இது இந்த இரண்டு திருமணம் உறுதிதானா அப்படிங்கிறத 11ஆம் இடம் தீர்மானிக்கும் ஜாதகத்தில். அப்போ இந்த 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், இந்த 3 கிரகங்களும் தொடர்பு கொண்டு ராகு கேது பிடியில் சிக்கி இருந்தால் உறுதியாக அங்கே இரண்டு திருமணம் நடக்கும். அது எந்த வயது அப்படிங்கிறப்போ அந்தந்த கிரகங்களுடைய பாதிக்கக்கூடிய வயது என்னென்ன வயதோ அந்த வயது தான் அது ஒரு அந்த இரண்டாவது திருமணத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த இரண்டாவது திருமணம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், குடும்ப பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில், மன சங்கடங்கள்னு சொல்லக்கூடிய விஷயத்துல தான் பிரிஞ்சு தான் இரண்டாவது திருமணம்னு ஒன்று நடக்குது அதிகமாக. பின்ன ஏதாவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் மனைவியுடைய மறைவால் இரண்டாவது திருமணம்னு ஒன்று வரும், எல்லாருக்கும் அந்த மாதிரி வராது. அப்போ இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய பார்வையின் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் பார்வையில், அதாவது 3-10 இந்த பார்வையில் சுக்கிர பகவான் இருந்தா அந்த குடும்பத்தில் உறுதியா ஜீவனாம்சம் வரும். சனி பகவானோட பார்வையில சுக்கிர பகவான் 3-10 இருந்தா உறுதியான ஜீவனாம்சம், அது எழுதி வைக்கப்பட்டது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? சனி பகவான்கிறது ஜீவன கிரகம், சுக்கிர பகவான்கிறது அம்ச கிரகம். சனி பகவான்கிறது ஜீவன கிரகம், சுக்கிர பகவான்கிறது அம்ச கிரகம். அப்போ இந்த ஜீவனம் பிளஸ் அம்சம் ஆகும்போது ஜீவனாம்சம் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக வரும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு பாதகாதிபதி யாரு, கலத்திரஸ்தான அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிரன் தான். காலச்சக்கரத்துக்கு 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் தான் நமக்கு கலத்திரஸ்தானாதிபதியும் அவரே, மாரகஸ்தானாதிபதியும் அவரே. அப்போ அந்த ஆயுள்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரை தன் 3ஆம் பார்வையாகவோ 10ஆம் பார்வையாகவோ பார்க்கிறார், இல்ல 10ஆம் பாவகத்தில் 3ஆம் பாவத்தில் சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ அங்க இரண்டு திருமணம் ஜீவனாம்சம் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கிறது, அதுல ஒரு மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் சந்திரனுக்கு 11ல் ராகு நின்றாலும், இல்ல ராகுவும் சந்திரனும் சேர்ந்து 11ல் நின்றாலும், சந்திரனுக்கு 3ல் ராகு நின்றாலும், இல்ல சந்திரனும் ராகுவும் சேர்ந்து 3ல் இருந்தாலும் அங்கேயும் இரண்டு திருமணம், திருமண வாழ்க்கையில பாதிப்பு, ஜீவனாம்சம் அப்படிங்கிறது உறுதியா வருது. அப்போ இந்த உறுதியான சூழ்நிலை எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு திருமணம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது இல்லை, அங்க வலியுறுத்துது. அப்போ இந்த இரண்டு திருமணம் அந்த ஜாதகருக்கே நடக்குமா இல்லை அந்த குடும்பத்தில் நடக்குமா அப்படிங்கிறதுக்கும் அந்த பாவகத்துடைய குணம், அந்த காரகத்துவம், ஆதிபத்தியம், அது யார் யாரை சுட்டி காட்டுதோ அவங்களுக்கு எல்லாமே அந்த பிரச்சனை வருது. அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு எல்லாமே அந்த பிரச்சனை வருது. அப்போ இப்போ நமக்கு இரண்டு திருமணம் ஒரு ஜாதகத்தில் நடக்குது அப்படின்னா
அது எதனால் அப்படி இப்போ ஒரு அதாவது நம்ம ஒரு ஜாதகத்தில் பார்த்த விஷயத்த சொல்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 7, 3, 11 இந்த 3 பேருமே போயிட்டு லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ அது சனி பகவான், புதன் பகவான், குரு பகவான் 3 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த 3 பேரும் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறப்ப என்ன ஆகுது, அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா குரு புதன்ல கல்யாணம் ஆகுது. அதாவது குருவுக்கு 16 வருஷம், புதனுக்கு 17 வருஷம், 33 வயசுல முதல் திருமணம் நடக்குது. நடந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செவ்வாயுடைய பார்வை 8ஆம் பார்வையாக இருந்து, செவ்வாய் 8ஆம் அதிபதியாக இருந்து செவ்வாயுடைய பார்வை அந்த இடத்துல விழுகிறதுனால இந்த செவ்வாயுடைய 7 வருஷம் தான் அவர் குடும்பம் நடத்துறாரு. அதுக்கு மேல பிரிஞ்சிடுறாரு. அப்போ அந்த ஜாதகம் இப்போ ஒரு ரெண்டு ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஜாதகத்தை நான் பார்க்குறப்போ. அப்போ அவருக்கு வந்து 53 வயசுல உங்களுக்கு 2வது திருமணம் நடக்குன்னு சொன்னேன். அப்போ இப்போ அவருக்கு 2வது திருமணம் நடந்துருச்சு. ஏன் இந்த 53 வயசு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான், சனி பகவான், குரு பகவான் இந்த 3 பேர்த்தோடைய வயசையும் நம்ம கூட்டுறப்போ 52 வரும். தசா வயசுகளை கூட்டுறப்போ அப்போ அந்த 52 முடிஞ்சது, 53ல் அவருக்கு கல்யாணம். அப்போ அந்த 2வது திருமணத்துக்கு யோகம் இருந்தால் அது உறுதியாக நடக்கிறது. அது உறுதியாக நடக்குமா அப்படிங்கிறதுக்கு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் நம்ம அந்த கிரக விளக்கங்களை புரிந்து கொண்டு அதை எளிதாக பாவகத்தோடு சேர்த்து அந்த திருமண பாவகமாக எடுத்து பெண் ஆண் என்ற அந்த உரிமையை நாம் கையாளும் பொழுது அதில் வந்து உறுதியான அமைப்பு நமக்கு தெரிகிறது. சரி, அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து குடும்ப வழக்குகள், குடும்ப பிரிவுகள் இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு திருமணம் உறுதியாக நடக்குங்கிற வயசை கூட நம்மளால ஜாதகத்தில் எடுக்க முடியும். எடுத்து இந்த செயல்பாட்டில் இந்த வயசில் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா, மீண்டும் அதாவது நம்ம லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டு, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டு சுக்கிரனுடைய அமைப்பிலையும் சனியுடைய அமைப்பிலையும் நமக்கு பார்வை பலமாகும் பொழுதும் அங்கு 2 திருமணம் உறுதியாக வருகிறது. நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அதாவது பொதுவாகவே சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்துக்கு 6, 8 வந்தாவே அங்கே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது ஒரு ஜோதிட விதி. சுக்கிரன் சனி பகவான் 2 பேரும் 6, 8 வந்தாலே அங்கே குடும்ப வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு வரும். அப்படி பாதிப்பு வரலைன்னா அந்யோன்ய வாழ்க்கையில் பாதிப்பு வரும் அப்படிங்கிறது ஒரு பொது விதியாகவே இருக்கு. அதே மாதிரி இந்த சுக்கிரனுக்கோ இந்த சனிக்கோ சம்பந்தப்பட்ட அதாவது 6, 8, 14 வருஷத்துக்குள்ளேயோ இல்லை 8 வருஷத்துக்குள்ளேயோ 6 வருஷத்துக்குள்ளேயோ உறுதியாக ஒரு பிரிவு வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அப்படி பிரிவு வரலைன்னா குடும்ப சுக வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்காது, தாம்பத்திய ஜீவிதத்தில் சந்தோஷம் இருக்காது. அப்போ இந்த மாதிரி இணைவு இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பார்வை இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சுக்கிர பகவான் சனி பகவானை 7ஆம் பார்வையாக பார்ப்பவர்களுக்கு, சுக்கிர பகவான் சனி பகவானை 7ஆம் பார்வையாக பார்த்தாலும் அங்கு 2 திருமண வாய்ப்பு உறுதியாகிறது. அப்போ 2 திருமணங்கிறது எப்படியெல்லாம் செயல்படுது, 2 திருமணம் இந்த அளவுக்கு எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் செயல்படுத்துது அப்படிங்கிறது உறுதியாக வருங்கிறதுக்கு தான் நாம் இந்த விளக்கம் கொடுத்தது. அப்போ ஜீவனாம்ச கிரகம்ங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சனி பகவானுக்கு 3, 10 சுக்கிர பகவான் இருந்தால் உறுதியாக ஜீவனாம்சம் வாங்குறாங்க. அதே மாதிரி 11ஆம், அதாவது நம்ம லக்னத்துக்கு 11ஆம் பாவத்தில் ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலும் சரி, அங்கு 2 திருமணம் உறுதியாக வருகிறது. ஜீவன பிரச்சனை கண்டிப்பாக நடக்குது. அப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஜாதகத்திலையும் நம்ம இதை பார்த்து உணர்ந்து பல ஜாதகத்துடைய விஷயத்தை தான் சொல்கிறோம். அதில் ஏதாவது இப்போ இந்த மாதிரி இருந்து பிரியலைன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எதிலையும் ஒரு வெற்றி இல்லாத தன்மையும் தவிப்பும் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க சொந்த ஜாதகத்தை வச்சு பார்த்தாலே தெரியும். இதை வந்து நம்ம ரொம்ப அதிகமாக தேடி பார்க்கணுன்ட்டு இல்லை. இந்த சனி பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்குள்ள இடைவெளி,
இந்த சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில சனி பகவான் சிக்கி இருக்காரா? அதே மாதிரி கலத்திரகாரன்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியும் நமக்கு 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தொடர்பு இருக்குதா? இந்த மாதிரி எல்லாம் தொடர்பு இருக்கிறப்போ கண்டிப்பாலும் 2 திருமணம் உறுதியாகிறது அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த குபேர கலச அறக்கட்டளை நிறுவனர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் குபேர கலச அறக்கட்டளை வானளாவிய உயரத்தை தொட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். எனது பெயர் குருமணிகண்டன். எனது ஊர் பாலக்காடு, கேரளா. எனது மொபைல் நம்பர் 8883515656 8883515656.